பிரைஸ் எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். மத்திய 22ஆம் அதிகாரத்தில் இயேசு தன் மகனுக்கு திருமண விருந்தை தயாரிக்கும் ஒரு ராஜாவை பற்றி உவமையை சொல்கிறாரு. அந்த உவமையிலே ராஜா நிறைய விருந்தாளிகளை அழைக்கிறாரு. ஆனால் அவர்கள் வர மறுத்து சாக்கு போக்கு சொல்கிறார்கள் அல்லது தான் அனுப்பிய தூதர்களை மோசமாக நடத்துகிறாரு. பின்பு தெருக்களில் இருக்கிற நல்லவர்களையும் கெட்டவர்களையும் விருந்துக்கு அழைக்கிறார்கள். என்ற போதிலும் ஒரு விருந்தாளி கல்யாண வஸ்திரம் இல்லாமல் உள்ளே நுழைந்து வெளியே தள்ளப்படுகிறான். ஆகவே இயேசு இறுதியில் இவ்வாறு சொல்கிறார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் என்று சொல்லி இந்த உவமையில் மகனுடைய திருமண விருந்து தேவனுடைய ராஜ்யம் ஆகிய மெசியாவின் விருந்தை குறிப்பிடுகிறது. ராஜாவின் குமாரன் மெசியாவாக இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. தேவன் அநேகரை தம்முடைய ராஜ்யத்துக்கு அழைக்கிறாரு. அழைப்பு நற்செய்தியின் பொதுவான அழைப்பை குறிப்பிடுகிறது. எல்லா மக்களும் ரட்சிப்பை நோக்கி வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்ற 1 தீமோத்தேயு 2:4 இப்படியாக சொல்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த உவமையில் மக்கள் 3 விதமாக பதில் அளிக்கிறாங்க. முதலாவது, அசல் விருந்தினர்கள். பெரிய விருந்துக்கு வரும் விருந்தினர்கள் முன்கூட்டியே அழைக்கப்பட்டு பின்னர் விருந்து தயாராகும் போது அறிவிக்கப்படுவார். ஆனால் இந்த நேரத்தில் விருந்தினர்கள் விருந்துக்கு வர விடாமுயற்சியாக மறுக்கின்றார்கள். அசல் விருந்தினரால் தேவனுடைய அழைப்பை முற்றிலும் நிராகரித்து இயேசுவை பின்பற்ற மறுத்த இஸ்ரவேலின் தலைவர்களை குறிப்பிடுகிறது. எனவே அழைப்பு மற்றவர்களுக்கு, குறிப்பாக புறஜாதிகளுக்கு சென்றது. இரண்டாவது, திருமண ஆடை இல்லாத விருந்தினர். சில அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் திருமண ஆடை இல்லாமல் விருந்து நுழைந்தனர். திருமண வஸ்திரம் இல்லாமல் இருந்தாலும் கிறிஸ்துவின் நீதியை தரித்துக் கொள்ளாமல், அதாவது கிறிஸ்து இயேசுவின் உண்மையான விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நுழைய முயற்சிப்பதை குறிப்பிடுகிறது. கிறிஸ்துவின் நீதி நம்முடைய பாவத்தை நீக்கி நம்ம அசுத்தத்தை மூடும். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஒரு குறிப்பிட்ட மனுஷனுக்கு இருதயத்தின் மாற்றம் தேவைப்படுகிறது. வெறுமனை அழைப்பை கேட்டு அல்லது தேவனுடைய ஜனங்களிடம் கூட்டுறவு கொள்வதனால் முடியாது. மூன்றாவது, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். விசுவாசத்தில் பதில் அளிக்கிறவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் தேவனுடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்கிறாங்க. அதனால் இயேசு இவ்வாறு சொன்னார், அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் என்று. ஏனென்றால் உண்மையான சீஷைகள் விசுவாசம், மனம் திரும்புதல் மற்றும் கிறிஸ்துவனான சரணடைதல் ஆகியவற்றால் குறிப்பிடப்படுகிறார்கள். ஆமென்.